இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பழைய கட்சி காங்கிரஸ். அது என்னப்பா பழைய கட்சி? அவங்க இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரண்ட்ல வந்து கழுதை தேஞ்சு கட்டெரும்பானுச்சு அப்படிங்கிற மாரி காங்கிரஸ் கட்சி தேஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த கட்சியில வந்து ஒரு காலத்துல எப்படி கருணாநிதி அவர்கள் உயிரோட இருந்த காலத்துல ஃபேமஸா இருந்தாலும் தமிழகத்தோட ஒரு முகம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா சிதம்பரம். மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். அவிங்க மகன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எம்பி. அவங்க பையன் யாரு? கார்த்திக் சிதம்பரம். அவரு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு? சீமானுக்கு வந்து காரைக்குடியில எதற்கு என்ன வேலை? காரைக்குடியில சீமான் போட்டியிட வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க. சீமானுக்கு இங்க ஓட்டு போட்டீங்கன்னா, நீங்க சீமான பார்க்கறதுக்கு எங்க போய் பார்ப்பீங்க? சீமானுக்கு ஊடே இங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க ஆளுங்க எல்லாம் வந்து உள்ளூர்ல ஓட்ட வச்சுட்டு தான் போய் நீங்கலாம் வந்து ஓட்டு கேட்குறீங்களா? உள்ளூர்ல எந்த ஊர்ல உங்களுக்கு வீடு இருக்குதோ அங்கதான் போய் நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றீங்களா? ஆராசா வந்து ஊட்டியில நீலகிரியில தாக்கல் பண்றாரு. அவரு கூட அங்க இருக்குதா? அக்கா கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியில வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. அவங்க வீடு என்ன தூத்துக்குடியில இருக்குதா? சொல்லுங்க. செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டியிட்டாங்களா? அவங்க வீடு என்ன ஸ்ரீரங்கத்துல இருந்துச்சா? பர்கூர்ல போட்டாரு. பர்கூர்ல இருந்துச்சா அவங்க தொகுதி? அவங்க வீடு அங்க இருந்துச்சா? இப்படி எத்தனையோ தலைவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இடம் மாறி தான் நிக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து அவர் ஊர் இருக்கிறது வந்து நீலாங்கரையில, அவரு வந்து பெரம்பூர்ல ஒரு இடத்துல நிக்கிறாரு, திருச்சி கிழக்குல இருக்கிறாரு. ஒரு வீடு இருக்கிறது பனையூர்ல இருக்குது, நீலாங்கரையில ஒரு வீடு இருக்குது. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்குதா? கிடையாதுல்ல. நல்லது யார் செய்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க ஏன் அங்க நிக்கிறீங்க, அவங்க ஏன் இங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து மடத்தனமான கேள்வி. எதை வேணாலும் பேசலாம். நம்ம கிட்ட பணம் இருக்குது, நம்ம கிட்ட வந்து ஒரு ஆளுமை இருக்குது, நம்ம கிட்ட கணக்குல அடங்காத சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்குமே எதிர்வினை அப்படிங்கிறது இருக்குது. நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு நீங்க கடவுளை நம்புறவங்களா இருந்தாலும் சரி, நம்பாதவங்களா இருந்தாலும் சரி, கர்மா அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்ன செய்றோங்கிறத நோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை திருப்பி அடிக்கும் பாருங்க, அன்னைக்கு தெரியும் பதில். அது எப்படி போதோ அதை விட வேகமா வந்து சேரும் அப்படிங்கிறது பூமராங்கு. ஓகேங்களா? பூமர் கிடையாது, பூமராங்கு. ஓகேங்களா? கர்ம வினை போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் தாக்கும். ஒரு காலத்துல செல்வ செழிப்போட இருந்துச்சு உங்களுடைய காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம் அடைஞ்சிட்டு வருது. என்ன தேய்மானம்? ஒரு காலகட்டத்துல தனி பெரும்பான்மையோட இருந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எம்பி சீட் ஜெயிச்சாங்க. அடுத்து வந்த காலகட்டங்கள்ல ராகுல் காந்தி அவருடைய தலைமையில வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் அடைஞ்சிட்டு வருது. இப்படி ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து வருது அப்படிங்கிறத நம்ம கண்ணாலேயே பார்க்குறோம். நீங்க நல்லா ஓஹோன்னு இருந்த காலத்துல 2009 தமிழ் ஈழத்துல முள்ளிவாய்க்கால்ல அத்தனை ஆயிரம் தமிழர்களை கொன்னு அந்த ராஜபக்சே அத்தனை ஆயிரம் தமிழர்களை கொன்னு குவிக்கிறதுக்கு நீங்க துணை போனீங்க தானே ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு ஒரு 17 வருஷம் ஆகுது. நல்லா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். கோபம் வருது தானே? அப்படித்தானே இருக்கும் மற்றவங்களுக்கும். யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. தமிழர்கள் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும். மற்றவர்கள் வந்து ஆள்வது அப்படிங்கிறது முறையல்ல, சரியல்ல. ஒவ்வொரு திட்டத்திலையும் ஊழல் செஞ்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு திட்டத்திலையும் யதார்த்தமாவே சொல்லலாமே. அவர் சீமானா நான் சொன்ன விஷயம் தான் நானும் சொல்ல போறேன். இப்ப கடல் நீரை சுத்திகரிச்சு நம்ம நல்ல தண்ணியா மாத்துறோம். அதுக்கோசரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுகிறது. எதனால? நம்மளுக்கு குடிக்கிறது தண்ணி பத்தல. அதனால சரி ஓகே. ஏற்கனவே இருந்த ஆறு, குளம், ஏரியில தானே இத்தனை ஆயிரம் வருஷமா மக்கள்லாம் புழங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் நாங்க தனியார் கம்பெனி கொடுத்துட்டோம். தனியார் கம்பெனி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அந்த நிறுவனத்தோட பேர் சொல்ல விரும்பல. அவங்களுக்குலாம் நாங்க கொடுத்துட்டோம். அவங்களாம் ஜூஸ் கடை வச்சு பொழைச்சிக்குவாங்க. அவங்க அந்த தண்ணியை உறிஞ்சி இங்கேருந்து வெளியில அனுப்பிக்குவாங்க. சரி ஓகே. சரி நதிகளை இணைக்கலாமா? நதிகளை இணைக்கக்கூடாது. ஏன் இணைக்கக்கூடாது? அதோடைய பாதை அப்படிங்கிறது அதோடைய இயற்கையான ஒரு அமைப்பு அது. சரிங்களா? இப்ப நீங்க வந்து நதிகளை இணைக்கிறோன்ற பேர்ல எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்துனீங்க அப்படின்னா, கர்நாடகாக்களுடைய பூந்து வருது, ஆந்திராக்களுடைய பூந்து வருது, அந்தாண்ட மகாராஷ்டிராவுடைய பூந்து வருது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள் என்ன பண்ணுவானுங்க, நீங்க நதிகள்லாம் ஒன்றிணைச்சு வந்தீங்கன்னா, அவன் பக்கத்துல ஃபேக்டரி கட்டி அப்படியே ஒரு குழாயை போட்டு அப்படியே உறிஞ்சிக்குவான். அதெல்லாம் தவறு. இருக்கிற வாட்டத்திலே ஓட விடணும். இருக்கிறத நம்ம காப்பாத்தணும். பழைய ஏரிய தூர்வாரணும், குளத்த தூர்வாரணும், நீர் ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், நீர்வழி பாதையை உறுதிப்படுத்தணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கான ஒரு நீர் தேவை அப்படிங்கிறது முழுமையடையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கடல் தண்ணியை சுத்தம் பண்ணி நாங்க மக்களுக்கு குடிக்க தரோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்கல்ல, இந்த வேலையா இயற்கையே பண்ணுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரிப்பா அப்படி என்னப்பா இயற்கை சுத்தம் பண்ணி தருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே இயற்கை சுத்தம் பண்றது.
கடல் நீரை வெப்பப்படுத்தி வானத்துக்கு அனுப்புது. அங்க போயிட்டு மேகமா மாறுது, கிளவுடா மாறுது. அது மறுபடியும் பூமிக்கு வருது, மழை தண்ணியா வருது. அவ்வளவு உப்பு கரிக்கிற கடல் தண்ணி நீராவியா மாறி வானத்துக்கு போயிட்டு, மேகத்துல கலந்து மேகமும் உரசி அது பூமிக்கு மழையா வரும்பொழுது நல்ல தண்ணியா வருது. குடிக்க தகுந்த நீரா வருது. அத நீங்க சேமிச்சு வைக்கலாமே! அத சேமிச்சு வைக்கலாமே! ஆயிரக்கணக்கான கனசதுரடி தண்ணீர் அப்படிங்கிறது கடல்ல போய் வீணா கலக்குது. இருக்கக்கூடிய நீர்வழி பார்த்தீங்கன்னா, நம்ம தடுத்துட்டோம். இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் அவன் ஜூஸ் செஞ்சு விக்கிறதுக்கு நம்ம குடுத்துட்டோம். இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்தவங்களுக்கு குடுத்துட்டோம் அப்படின்னா, அது எப்படி ஒரு சரியானதா இருக்கும்? ஒரு தமிழகத்தில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கருவேல முள்ளு முளைச்சிருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மணல்ல முள்ளு செடி முளைக்கவே முளைக்காது. அந்த களிமண் இருக்குது அதில தான் முளைக்கும். எல்லா ஆறுகள்லயுமே 10லேருந்து 5 அடி உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மணல் அப்படிங்கிறது இருக்கும். இவன் இருக்கிற மணல பூரா அள்ளி வித்துப்புட்டான். மணலுக்கு கீழ இருக்கக்கூடிய களிமண்ல தண்ணி இல்லாம, அந்த தண்ணி இல்லாம கூட வறட்சியில வாழக்கூடிய அந்த கருவேல மரம், அந்த முள்ளு மரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது உங்களுக்கு இன்னைக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். எனக்கு ரூ. 1000 குடுக்குறாங்க. எனக்கு வந்து ஃப்ரீயா பஸ் குடுக்குறாங்க. எனக்கு இத பண்றாங்க, அத பண்றாங்கன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையோட சமநிலை அப்படிங்கிறது தவறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்க கேட்கலாம், எங்க ஊர்ல நாங்க கொஞ்சூண்டு மண் அள்ளி வித்தா உங்களுக்கு என்ன போகுதுன்னு. ஒவ்வொரு ஊர்லயும் ஆளு கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி வித்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, மலைய உடைச்சு வெட்டி வித்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, இன்னைக்கு இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துதோ இல்லையோ, இத நம்பி வாழக்கூடிய மரங்கள வெட்டுறாங்க, மலைகள வெட்டுறாங்க. இத நம்பி வாழக்கூடிய பூச்சி இனங்கள் என்னாகும்? அத சாப்பிடக்கூடிய பறவை இனங்கள் என்னாகும்? அத நம்பி வாழக்கூடிய மனிதர்கள் என்ன ஆவாங்க? இது எல்லாமே நம்ம ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாருமே எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டு தான் இப்படி ஒரு கூமுட்டையா இருக்கிறோம். அவங்க ரூ. 1000 தராங்க, ஃப்ரீயா பஸ் விடுறாங்க, அத பண்றாங்க, இத பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உணவுச் சங்கிலியில ஒரு விஷயம் பாதிச்சுச்சுன்னா, அடுத்தடுத்த விலங்குகள பாதிக்கும். இதுக்கு ஒரு எதார்த்தமான உண்மை ஆப்பிரிக்கால வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு. நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த வெட்டுக்கிளிகள சாப்பிடக்கூடிய பறவை இனம் அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சு. அந்த பறவை இனம் அழிஞ்சதுனால, அந்த அதோட இரையாக வேண்டிய வெட்டுக்கிளியோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. அதோடைய படையெடுப்புனால, மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கால நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இயற்கைய நேசிப்போம். இயற்கையோட ஒன்றி வாழ கத்துக்குவோம். இயற்கை தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே குடுக்குது, குடுக்க போகுது. இயற்கைய காப்பாத்துனோம்னா, நம்மளுக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க.